அனைவருக்கும் வணக்கம். குருவாயூர் எக்ஸ்பிரஸில் வந்து டிசம்பர் 21, 2025 நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இன்னைக்குள்ள டேட் வந்து 20ஆம் தேதி நவம்பர் மாதம். இது டிசம்பர் 21, 2025க்கு அப்புறம் 2 இயர்ஸ் கோச் வந்து புக் பண்ணுற ஆப்ஷனை காமிக்கலை அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலாக நான் வந்து உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன். ஓகே, 2 இயர்ஸ் கோச் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். 2 இயர்ஸ் கோச்னா இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அதாவது சும்மா போய் புக் பண்ணிவிட்டு உட்கார்ந்துக்கலாம். படுக்க முடியாது, உட்கார்ந்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் குருவாயூர் எக்ஸ்பிரஸில். ஓகே, இதில் வந்து 2 இயர்ஸ் கோச்சை நம்பியே நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் டிசம்பர் 21க்கு அப்புறம் 2 இயர்ஸ் கோச்சு காணாமலே போயிட்டு இப்போ அதை வந்து பார்த்துருவோமா? 2 இயர்ஸ் கோச்சு இருக்கா இல்லையா அப்படி சொல்லிட்டு பார்த்துருவோம். 2 இயர்ஸ் கோச் வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் வந்து இந்த 2 இயர்ஸ் கோச் காணாமல் போனதுக்கான அறிவிப்புகளை எந்த ஒரு அறிவிப்புமே வந்து இந்த ரயில்வே வெளியிடலை. நம்ம வந்து டிசம்பர் 21க்கு அப்புறம் வந்து 2 இயர்ஸ் கோச்சில் புக் பண்ணலான்னு போகும்போது தான் அந்த கோச் மிஸ்ஸிங், புக்கிங் ஆப்ஷனே இல்லை, மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. இதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதாவது டிசம்பர் 21க்கு மேலே இவங்க வந்து இந்த கோச்சில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, அவங்க அறிவிச்சிருக்காங்களா அறிவிக்கலையா அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போது எழும்பூர் குருவாயூர் விரைவு ரயிலில் 2 இயர்ஸ் கோச் நீக்கம் குறித்த தகவல் வந்து டிசம்பர் 20 அன்று நீக்கப்படுவது குறித்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் ரயில்வே வந்து தெரிவிக்கலை. ஓகேவா? அப்படி சொல்லிட்டு வருது, நம்ம இன்டர்நெட்டில் நம்ம வந்து பார்க்கும்போது வருது. அப்போ எந்த ஒரு அறிவிப்புமே அறிவிக்காமல் இவங்க வந்து டிசம்பர் 21, 2025க்கு அப்புறம் தூக்கியிருக்காங்க. ஓகே, அதை வந்து அந்த டீட்டெயிலாக பார்த்துருவோம். தூக்கிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இந்த குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வந்து குருவாயூர்லேருந்து கிளம்பி சென்னை எக்மோர் வரைக்கும் போகக்கூடிய வண்டி. ஓகேவா? அது வந்து நாகர்கோயில் வழியாக போகுது. நாகர்கோயில் ஜங்ஷன் கிடையாது, நாகர்கோயில் டவுன், NJT. ஓகே, நாகர்கோயில் டவுனில் வழியாக அப்படியே சென்னை எக்மோருக்கு போகுது. இப்போ நான் வந்து டிசம்பர் 21 நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ட்ரெயின் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுக்குறேன். கொடுக்கும்போது டிசம்பர் 21ஆம் தேதி 2 இயர்ஸ் கோச் அவைலபிள் 31 காமிக்குது. நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் குருவாயூர் எக்ஸ்பிரஸில், பார்த்துக்கணும். அடுத்து டிசம்பர் 21 ஓகே காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 22ஆம் தேதி நான் வந்து கிளிக் பண்ணுறேன். குருவாயூர் எக்ஸ்பிரஸில் 2 இயர்ஸ் கோச்சை காணலை. ஓகே, 2 இயர்ஸ் கோச்சை தேடி பார்த்தாச்சு, காணலை. அது டிசம்பர் 23ஆவது பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுலேயுமே 2 இயர்ஸ் கோச் இல்லை. அப்போது நிறைய பேர் வந்து ஜனவரி பொங்கலுக்கு வந்து 2 இயர்ஸ் கோச்சில் உட்கார்ந்தாது வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலுக்காவது சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ பொங்கலுக்கு சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அதாவது பொங்கல் வந்து 15ஆம் தேதி, அப்போ 14ஆம் தேதி சர்ச் பண்ணி பார்க்கும்போது, அதாவது ஜனவரி 14, நல்லா பார்த்துக்கணும். ஜனவரி 14ஆம் தேதி குருவாயூர் எக்ஸ்பிரஸில் 2 இயர்ஸ் கோச் இருக்கா அப்படி சொல்லி பார்ப்போம். ஜனவரி 14ம் 2 இயர்ஸ் கோச் இல்லை. அப்போ வந்து டிசம்பர் 21க்கு அப்புறமா 2 இயர்ஸ், அதாவது செகண்ட் சிட்டிங் அப்படிங்கிற கோச்சை வந்து தூக்கிட்டாங்க அப்படி சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஆனால் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அவங்க வந்து வெளியிடலை. ஒருவேளை அன்ரிசர்வ் கோச்சிலேயே நம்ம வந்து அதிக அமௌண்ட்டை சம்பாதிச்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டாங்களோ என்னன்னு தெரில. அதாவது 2 இயர்ஸ் செகண்ட் சிட்டிங் உட்கார்ந்து வரக்கூடிய கோச்சை தூக்கிட்டாங்க. ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். தேங்க்யூ.